மோட்டோரோலா G77 பவர் 5G அப்படின்ற புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதனோட விலை, இது யார் யாருக்கு பொருத்தமாக இருக்கும், இதே விலையில் வேறு என்னென்ன ஃபோன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மோட்டோரோலா G77 பவர் MediaTek Dimensity 6400 அப்படின்ற ப்ராசஸரில் இயங்குது. இந்த ப்ராசஸர் ஒரு என்ட்ரி லெவல் லோ மிட் ரேஞ்ச் சிப்செட் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ஒரு 5 lakhsக்குள்ளே தான் வரும். 4.5 lakhs to 5 lakhs, 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே வரும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6.72 அங்குலம். இதில் வெறும் LCD ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இது 120 Hz வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் இருக்குது. கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது இதில் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனி லிட்டியா 600 சென்சார். அல்ட்ரா வைடுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் 2 மைக்ரோஃபோன், அதாவது மெயின் மைக்ரோஃபோனும் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு மைக்ரோஃபோனும் இருக்குது. இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. இந்த ஃபோன் 2 5Gயும் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஸ்டாண்டலோன் அண்ட் நான் ஸ்டாண்டலோன்னு 2 5Gயும் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு 16 இயங்குது. இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கூடுதலாக 2 செக்யூரிட்டி அப்டேட்டும், அதாவது 1 year ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 3 year செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டோடு சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட்டு, அதாவது ஆண்ட்ராய்டு 17 வரும். அதுக்கப்புறம் கூடுதலாக 2 வருஷத்துக்குன்னு சொல்லி மொத்த சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் சப்போர்ட்டும் 3 வருஷத்துக்கு தான் இருக்கும். இதோட ஹைலைட்டான இந்த G77 பவர் அப்படின்றதுக்கு அந்த பவரிங்க்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை 33 வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால் LCD ஸ்க்ரீன் இருந்தாலும் மீடியா வியூவிங்க்கு 2 ஸ்பீக்கர் இருக்கிறதால கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஃபோன் யார் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபார்மல் பர்பஸ்க்கு மட்டும், ஆஃபீஸ் பர்பஸ் அந்த மாதிரி இதுக்கு ஃபோன் பயன்படுத்துகிறவங்க, அவுடோர் ஆக்டிவிட்டியில் இருக்கவங்க, ஏன்னா 7000 mAh பேட்டரி இருக்கிறதால கொஞ்சம் பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும். அப்புறம் பேசிக் பர்பஸ்க்கு மட்டும், அதாவது வீடியோ பார்க்குறது, காலிங், வாட்ஸ்அப் இந்த மாதிரி பேசிக் அடிப்படையான ஃபோன் பயன்பாட்டுக்கு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோன் பயனுள்ளதாக இருக்கும். யார் யார் இந்த ஃபோன் பக்கமே வரக்கூடாதுன்னா வந்து ரொம்ப கேமரா முக்கியம்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் கேமிங் முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் பக்கம் வராமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் மெட்ரோ சிட்டிஸில் சர்வீஸ் சென்டர் இருக்குன்றதால மெட்ரோவில் இருக்கவங்க இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கலாம். ரூரல்லையோ இல்லை வில்லேஜில் இருக்கவங்க இந்த ஃபோனை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக வந்து ரொம்ப ரிமோட் டவுன்ஸ்லேயோ இல்லைனா கிராமத்துலேயோ இருக்கிறவங்க மோட்டோரோலா மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீஷே பிராண்ட்ஸாக இருக்கிற லாவா, நத்திங் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதே விலையில் வேறு என்னென்ன ஃபோன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனதில் சாம்சங்கோட M47 5G இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. விலையை சொல்லலன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த 8GB RAM 128GB 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்த மோட்டோ G77 பவரில் வந்து 26,000 ரூபாய்க்கு வருது. இதே விலை வட்டத்தில் பார்த்தோன்னா சாம்சங்கோட M47 5G இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus நாடோட நாட் N6ம் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. இந்த சாம்சங்கோட M47 அப்புறம் நாட் N6 OnePlusோடதும் வந்து AMOLED ஸ்க்ரீனோட வருது. கம்பேரிட்டிவ்லி இந்த 2 ஃபோன்ஸையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குகிற முடிவை எடுக்கலாம். நான் பா. சரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.